ராவணா, ஐயா ராவணா, மரகதம், டே தாயி மரகதம். என்னப்பா இப்பதான் திருவிழாக்கு போறோம்னு ஐயாவும் பேரனும் கிளம்பி போனீங்க, அதுக்குள்ள வந்துட்டீங்க. அம்மா இது யார் வீட்டு பாப்பா? அந்த கதையை ஏன் கேக்குற? என்னப்பா என்னாச்சு? ஐயா நானும் கருப்பனும் திருவிழாக்கு போய்கிட்டு இருந்த வழியில ஒரு சந்துக்குள்ள எவனோ ஒரு காடு கட்டவே இந்த பிள்ளைய வச்சுக்கிட்டு இருந்தான். ஐயோ, பச்சை பிள்ளையா இருக்கு இந்த பிள்ளையவா? ஆமையா. யார் பாவேன்? எவன்னு தெரியலையா, நம்ம ஊருக்கார மாதிரியே இல்ல. என்ன மாமா போன கையோட திரும்பி வந்துட்டீங்க? அம்மா யார் இந்த குட்டி பாப்பா? ஏம்மா இந்த குட்டி பாப்பா வடக்கு தெருவுல ஒரு சந்துக்குள்ள அழுதுகிட்டு இருந்தா. கூட ஒரு ஆள் இருந்தாரு. நானும் ஐயாவும் அந்த ஆளை விரட்டி விட்டுட்டு இந்த குட்டி பாப்பாவை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டோம். என்ன மாமா சொல்றாவே? ஆமத்தா. ஐயோ, சின்ன பிள்ளையாவுல இருக்கு. ஆமா, நம்ம ஊருக்காரங்க மாதிரியே தெரியல இந்த பிள்ளைய பார்த்தா. திருவிழாவுக்கு வந்த இடத்துல பிள்ளைய தொலைச்சிட்டாங்களா இல்ல இந்த பிள்ளைய அந்த ஆள் கடத்திட்டு வந்துட்டானா என்னன்னு தெரியல. ரஜதி, உன் பேர் என்னடா? தாத்தாட்ட போகணுமா? தாத்தா எங்க இருக்காங்க? வீட்டுல இருக்காங்க. சரி, பாப்பா வீடு எங்க இருக்கு? அங்க இருக்கு. ராவணா, இந்த பிள்ளைக்கு எதுவும் சொல்ல தெரியலப்பா. ஏப்பா, கோயில் ஆபீஸ்க்கு போய் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்து பார்க்க வேண்டியதானே? நான் அப்படித்தான் சொன்னேன். உன் பிள்ளை அதுக்கு என்ன சொன்னா தெரியுமா? அப்படி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்து மறுபடியும் வேற யாராவது இந்த பிள்ளைய எங்க பிள்ளைன்னு சொல்லி ஏமாத்தி நம்ம கிட்ட வாங்கிட்டு போயிட்டாங்கன்னா என்னையா செய்யறது? நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போவோம் வான்னு சொன்னான். சரின்னு நானும் கூட்டிட்டு வந்துட்டேன். அவன் சொன்னான்னு நீங்களும் கூட்டிட்டு வந்துட்டீங்களாக்கும்? அவன் சொல்றது சரித்தானே. இந்த பிள்ளைக்கு யாரு என்னன்னு சொல்ல தெரியல. வேற யாராவது வந்து இது எங்க வீட்டு பிள்ளை தானே அழுக தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா என்ன செய்யறது? அப்புறம் இந்த பிள்ளைய காப்பாத்தி ஒரு பிரயோசனமும் இருக்காது. ஆமாங்க, என் பிள்ளை சொன்னதும் சரிதான். இல்லப்பா, இப்ப பிள்ளைய தொலைச்சவங்க பிள்ளைய காணும்னு கம்ப்ளைண்ட் பண்ணா நமக்கு தானப்பா பிரச்சனை. ஆமையா, அது எனக்கும் தெரியாம இல்ல. பிள்ளை இங்க இருக்கட்டும், வா நம்ம 2 பேரும் கோயில் ஆபீஸ்க்கு போயிட்டு வருவோம். போய் இந்த மாதிரி பிள்ளைய காணும்னு யாராவது கேட்டு வந்தாங்களா? அப்படி வந்தாங்கன்னா எங்க வீட்டுக்கு அனுப்புங்கன்னு சொல்லுவோம். அங்க போலீஸ்காரங்களும் இருப்பாங்க, அவங்க கிட்டயும் ஒரு தகவல் சொல்லிட்டு வருவோம். அதைத்தான் சொல்றேன். இப்ப நம்ம வீட்டுக்குன்னா எவனுக்கும் வந்து பிள்ளைய தூக்கிட்டு போற தைரியம் இருக்காது. அப்படி யாரும் வந்தா என்ன ஏதுன்னு தெரியாம நம்மளும் பிள்ளைய கொடுக்க மாட்டோம். பாத்துக்கலாம் வா. சரிப்பா. ஏத்தா மரகதம், மாமா இந்த பிள்ளை எப்படி? குட்டி பிள்ளை, உன் பேர் என்னடா கண்ணு? தாத்தாட்டையா? தாத்தாட்ட போவோம் வாங்க. மரகதம், பாப்பா எங்க? அவங்க பெரியம்மா கூட மாவிளக்கெல்லாம் எடுக்க போயிருக்கா, சொல்லிட்டு தானே போனா. ஆமா, சரி. சின்னவன் தூங்கி எந்திரிச்சிட்டானா? தூங்கிக்கிட்டு தான் இருக்கான். ஏத்தா மரகதம், இந்நேரத்திலேயே தூங்க வச்ச? அப்புறம் நைட்டு எப்படி தூங்குவான்? நைட்டு அவனை நீங்க கோயிலுக்கு ஆடலும் பாடலும் பாக்குறதுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருக்கீங்களாம்ல மாமா, அதான் அப்பவே தூங்கிட்டான். என்னைய 10 மணிக்கு எழுப்பி விடுங்கம்மான்னு சொல்லிட்டு தூங்கியிருக்கான். இதெல்லாம் ஆகாத வேலை. அடே, வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து ஆடுறாங்க கோயில் மேடையில. டிவியில தான் தினம் ஆடிக்கிட்டு இருக்காங்கல்ல, அதை பார்க்க வேண்டியதானே? இருந்தாலும் நேரில் பார்த்த மாதிரி ஆகுமா? சரி, என்னமோ பண்ணுங்க ஐயாவும் பேரணும். மரகதம், சொல்லுங்க. நீ இந்த குட்டி பாப்பாவை முதல்ல குளிக்க வை. ஏதாவது காயம் இருக்கா என்னன்னு பார்த்து மருந்து போட்டு விடு. நாங்க போய் என்னன்னு பார்த்துட்டு வரோம். அப்படியாங்க? என்னன்னு தெரியல, எதுக்கும் என்ன ஏதுன்னு பாத்துரு. சரிங்க. குட்டி தங்கம், வாங்க வாங்க நம்ம விளையாடுவோம். தாத்தாட்ட தான், தாத்தாவை தான் கூப்பிடுறதுக்கு இந்த மாமாவும் அந்த ஐயாவும் போறாங்க. கூட்டிட்டு வருவாங்க. என்ன நீங்க அத்தைக்கிட்ட வாங்க. தாத்தாட்ட தான்டா கண்ணு, தாத்தாட்ட தான். வாங்க 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 வாங்க. ஒரு சின்ன பிள்ளை கூட பத்திரமா திருவிழாவுக்கு போயிட்டு வர முடியல இந்த காலத்துல. எப்பா என்னப்பா? எப்பா அந்த குட்டி பாப்பாவை நம்மளே வச்சுக்கிடுவோமா? அது என்ன பொம்மையாடா வச்சுக்கிறதுக்கு? நல்ல பாப்பாவா இருக்குப்பா, நம்மளே வச்சுக்கிடுவோம்ப்பா. அது சரி, உனக்கு வீட்டுல இருக்கிற பாப்பா எல்லாம் காணலையா? இல்லப்பா, நல்ல பாப்பாவா இருக்கா இந்த பாப்பா. அது சரி, அந்த பாப்பா வீட்டு ஆளுங்க புள்ளைய எப்படி கொடுப்பாங்க? அதான் அந்த குட்டி பாப்பாவை பத்திரமா வச்சுக்கிட தெரியாம தானே தொலைச்சிட்டாங்க. நம்ம தானே கண்டுபிடிச்சிருக்கோம், நம்மளே வச்சுக்கிடுவோம்ப்பா. சரி, அப்ப அந்த குட்டி பாப்பாவை நம்மளே வச்சுக்கிடுவோம், நம்ம வீட்லயே இருக்கட்டும். சரிங்கப்பா. அந்த பாப்பா வீட்டு ஆளுங்க யாராவது வந்து கேட்டாங்கன்னா அந்த பாப்பாவுக்கு பதிலா உன்னைய தூக்கி கொடுத்துறேன். ஆளும் சைஸும் பாரு, முளைக்க முன்னாடி என்ன பேச்சு பேசிக்கிட்டு. ஏப்பா வாங்கப்பா போயிட்டு வருவோம். வசம் வாங்கினியா? உடனே பொக்குவாய காட்டாத. நீ ஒரு நாளைக்கு எங்க அப்பா கிட்ட வசம் வாங்குவேல, அப்ப நானும் சிரிக்கிறேன் பாரு.
உங்க அப்பையும் சொன்னதை கேட்டையா? உன்னைய தூக்கி கொடுத்துட்டு அந்த பாப்பாவை வச்சுக்கிடுவோங்கிறான். ஆ, அந்த பாப்பா இங்கேயே இருக்கட்டும், அவங்க வீட்டு ஆளுங்க வந்தா உன்னைய தூக்கி கொடுத்துருவோம். என்னைய தூக்கி கொடுப்பியா? படவா வாய் உனக்கு வர வர. ஏப்பா இந்தா வந்துட்டேன்டா. என்னைய தூக்கி கொடுப்பானாம்ல. இந்த குட்டி பாப்பா என்ன செய்யுது? தாத்தாட்ட போகணும். போவோம்டா தாயி, போவோம். குளிச்சுட்டு வேற சட்டை போட்டுட்டு ஜம்முன்னு தாத்தாவை பார்க்க போவோம். அழுவக்கூடாது, சமத்து பாப்பா இல்ல எங்க பாப்பா. ஐயாவும் மாமாவும் தாத்தாவை கூட்டிட்டு வர்றதுக்கு தான் போயிருக்காங்க. தாத்தா இப்போ வந்துருவாங்க. அதுக்குள்ள பாப்பா ஜம்முன்னு குளிச்சு ரெடி ஆயிருவாங்களாம். என்னம்மா வலிக்குதா பிள்ளைக்கு வலிக்குதாடா? சரி சரி சரி, குளிச்சுட்டு மருந்து போடுவோம். தாத்தா கிட்ட தான் தாத்தாவை இப்போ கூப்பிட்டு வந்துருவாங்க. அதுக்குள்ள பாப்பா குளிச்சு ஜம்முன்னு ரெடி ஆயிருவாங்களாம். ஏம்மா என்னையா? பாப்பாவை அழுகாம குளிக்க வைங்கம்மா. நானாயா அடிச்சு அழுக வைக்கிறேன்? பாப்பா அழுதுகிட்டே இருக்கா. நீங்க கதை சொல்லிக்கிட்டே இல்லைன்னா பாட்டு பாடிக்கிட்டே குளிக்க வைங்க. நான் கதை சொன்னாலும் பாட்டு பாடினாலும் அதையெல்லாம் கேட்குற நிலமையிலேயே இந்த பாப்பா இருக்கா. எம்மா என்னையா? இந்த பாப்பாவை நம்மளே வச்சுக்கிடுவோம்மா, அப்பா கிட்ட சொல்லுங்க. ஐயே, அது எப்படி சரியா வரும்? பாப்பா வீட்டு ஆளுங்க வந்து கேட்பாங்கல்ல. அவங்களுக்கு தான் பாப்பாவை பத்திரமா வச்சுக்கிட தெரியல, நம்ம பத்திரமா வச்சுக்கிடுவோம். அப்படியெல்லாம் யாராச்சும் கொடுப்பாங்களா? இது என்ன பொம்மையா? பிள்ளை இல்ல. ஏம்மா இந்த பாப்பா அவங்க அண்ணங்க கூட வந்தாலாம். அப்படியா? ஏண்டா கண்ணு அப்படியா? எம்மா என்னையா? அந்த பாப்பா பேர் என்னன்னு கேளுங்கம்மா. ஏயா குட்டி, உன் பேர் என்னடா தாயி? தாத்தா கிட்ட போவேண்டா தங்கம், உன் பேர் என்ன? ஏம்மா என்னையா? பாப்பா குளிச்சுட்டாளா? குளிப்பாட்டிக்கிட்டு தானே இருக்கேன். சரி. ஏம்மா என்னையா நீ இன்னும் போகலையா? இல்லைம்மா, பாப்பாவுக்கு தோட்டுறதுக்கு துண்டெல்லாம் எடுத்துக்கிட்டீங்களா? அதெல்லாம் எடுக்காமலாயா குளிக்க வருவோம். சரிம்மா. குளிச்சு முடிச்சாச்சு, தொடச்சிக்கலாமா? ஏம்மா என்னையா உனக்கு இருக்க முடியலையா? இல்லைம்மா, பாப்பாவுக்கு இப்போ குளிச்சு முடிச்சக்கப்புறம் என்ன ட்ரெஸ் போடுவீங்க? பாப்பாவுக்கு என்ன ட்ரெஸ் இருக்கு? அப்போ போட்டிருந்தது தான் போடணும். எம்மா அதுதான் பழசா போச்சு இல்லம்மா. இலைய அதுக்கு என்ன செய்யணுங்கிற? எம்மா நான் போய் பெரியம்மா வீட்டில் கஸ்தூரி ட்ரெஸ்ஸில் இருந்து ஒன்று எடுத்துகிட்டு வரட்டா? திருவிழாவுக்கு கஸ்தூரிக்கு நீங்கள் நிறைய வாங்கி கொடுத்தீங்கல்ல, அதிலேருந்து ஒன்று தூக்கிட்டு வரேன். இந்த பயலுக்கு என்னாச்சு? எம்மா எடுத்துகிட்டு வரட்டாமா? சரி போ, பாப்பாவுக்கு சேர்ற மாதிரி பார்த்து எடுத்துகிட்டு வா. எம்மா இந்த பாப்பாவும் கஸ்தூரியும் ஒரே மாதிரி தானே இருக்காங்க, சேரும். சரியா ராசா, போய் எடுத்துகிட்டு வா போ. சரிம்மா, பாப்பாவுக்கு நல்லா தொடச்சி மருந்து போட்டு வைங்க, நான் அந்த ஓடியாரேன். போ போ, உனக்கு இருப்பு கொள்ள மாட்டேங்குது என்னன்னு தெரியல. போ போய் எடுத்துட்டு வா. மைக் செட்டுக்கிட்ட ஒருத்தனையும் காணும். டேய் ஏப்பா, உள்ள எதுவும் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த வாரேன், அம்புட்டையும் திறந்து விட்டு போயிட்டானுங்க. தூக்கிட்டு போனா கேட்கறதுக்கு ஒரு நாதியும் கிடையாது. இளைய வந்துட்டு வா, இங்கதான் இருக்கியா? ஏப்பா இலை வா, இங்க உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். அண்ணனும் வந்திருக்காரு, என்ன வாங்கனே? வந்துட்டோமாப்பா, இங்க வா. என்னண்ணே? ஆமா, அம்புட்டையும் திறந்து விட்டு எங்க போயிட்ட? என்னை கோயில் வாசல்ல பானாக்கரம் கொடுத்தாங்க, வாங்கி குடிச்சிட்டு வரலான்ட்டு போனேன். அது சரி. சரி, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். யாராவது வெளியூர்காரங்களோ இல்ல உள்ளூர்காரங்களோ பிள்ளைய காணும்னு எதுவும் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா? பிள்ளைய காணும்னா? இல்லையண்ணே. வரலையா? இல்லண்ணே, இது வரைக்கும் வரல. ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையாண்ணே? எத்தனை வயசு இருக்கும்? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். சரி, யாராவது அப்படி கேட்டு வந்தாங்கன்னா எனக்கு ஒரு ஃபோன் பண்றியா? சரிங்கண்ணே. என்ன ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா? அதான் அப்புறம் சொல்றேன்னு சொல்றோம்ல. சரிங்கண்ணே. சரி, அப்படி யாரும் கேட்டு வந்தாங்கன்னா எனக்கு உடனே ஒரு ஃபோன் பண்ணு. சரிங்கண்ணே. பிள்ளை நம்ம வீட்லயா இருக்கு? ஆமா. சரி, பந்தோபஸ்துக்கு வந்திருக்கிற போலீஸ்காரங்க யாராவது இங்கே பந்தலுக்குள்ள வந்தாங்களா?
இங்க தானே வந்துட்டு வந்துட்டு போறாங்க. அவங்க பேக் எல்லாம் இங்கதான் வச்சிருக்காங்க. சரி, அவங்கள யாராவது ஒரு ஆளை கூட்டிட்டு வா. இந்தா வந்துட்டாங்க. சார், ஆ சொல்லுங்க சார். திருவிழாவில் சின்ன பிள்ளைய காணும்னு யாராவது கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களா சார்? என்னது, சின்ன பிள்ளைய காணுமா? சார், அப்படி யாரும் ஏதாவது தகவல் கொடுத்துருக்காங்களான்னு கேட்டேன் ஸ்டேஷன்ல. இல்லையா அண்ணாச்சி, அப்படி ஏதாவது இருந்தா உடனே வாக்கி டாக்கியில எங்களுக்கு தகவல் வந்திருக்குமே. அப்படியா? பிள்ளைன்னா எத்தனை வயசு பிள்ளை அண்ணாச்சி? பையனா பொண்ணா? ஐயா, என்ன சார், யார் சார் நீங்க? ஐயா, என் பேர் வேலுச்சாமி. சரி, என்ன விஷயம், எதுக்கு அழுகுறீங்க? ஐயா, என் பேரன் பேத்திங்க எல்லாரும் திருவிழா பார்க்கறதுக்காக இங்க வந்தாங்க ஐயா. அதுல என் பேத்தி ஒருத்திய காணும். பேத்திய காணுமா? அண்ணாச்சி, ராவணா, இருங்கப்பா, இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. ஐயா, உங்க பேத்திக்கு எத்தனை வயசு? 7.5 வயசு ஆகுது தம்பி. ஆ, சரி, உங்களுக்கு எந்த ஊரு? இந்த ஊரு தான் தம்பி, ஆனா இப்ப இருக்கிறது சென்னையில. இங்க அஜீஸ் நகர்ல வீடு இருக்கு. ஓ, அந்த ஏரியாக்காரங்களா நீங்க? ஆமாங்க தம்பி. சார், ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுங்க சார். இந்த மாதிரி ஒரு சின்ன பிள்ளைய காணும்னு கூட்டத்துல எங்க இருந்தாலும் யார் பார்த்தாலும் இங்க கூட்டிட்டு வர சொல்லுங்க சார். பச்சை புள்ள எங்க போனாலோ என்ன செய்யறாளோ தெரியல. பாப்பா என்ன ட்ரெஸ் போட்டிருந்தா? பச்சை கலர்ல பட்டு பாவாடை சட்டை போட்டு விட்டேன். ஓஹோ, போட்டு விட்டீங்கன்னா அப்ப நீங்க கூட வரலையா? இல்ல தம்பி, என் பேரனுங்க கூட்டிட்டு வந்தாங்க. ஏன் சார், சின்ன பிள்ளைங்கள தனியா அனுப்பலாமா திருவிழாவுக்கு? சின்ன பிள்ளைங்க இல்ல சார், என் பேரனுங்க ஓரளவுக்கு பெரிய பையனுங்க தான். ஒருத்தன் 10வது படிக்கிறான், ஒருத்தன் 7வது, ஒருத்தன் 5வது. சார், பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு நேரம் இல்ல சார், கொஞ்சம் அனௌன்ஸ் பண்ண சொல்லுங்க சார். சரி, அந்த பாப்பா எப்படி இருக்கும் பாக்குறதுக்கு? சின்ன பிள்ளை தம்பி, நல்ல அழகா லட்சணமா உருண்ட முகம் என் பேத்திக்கு. இந்த ஊர்ல அவளுக்கு யாரையும் தெரியாது, எந்த பக்கம் போகணும் எதுவுமே தெரியாது. என்ன செய்யறாளோ என்ன ஏதோ தெரியல. சரி, பாப்பா பேர் என்ன? என் பேத்தி பேரு மலர்விழி. ம், உங்க பேரு வேலுச்சாமி, உங்க பேத்தி பேரு மலர்விழி. சரி, உங்க பேரனுங்க பேரெல்லாம் என்னது? பெரியவன் பேரு வள்ளி மணவாளன், நடுவன் பேரு கோபாலகிருஷ்ணன், சின்னவன் பேரு கார்த்திகேயன். அது கூட என் மகபிள்ளை பேத்தி இன்னொருத்தையும் வந்தா, அவ பேரு காயத்ரி. மொத்தம் 5 பேர் கிளம்பி வந்தாங்க. அதுல 4 பிள்ளைங்க பத்திரமா வீடு வந்து சேர்ந்துட்டாங்க. என் மூத்த மகபிள்ளை பேத்தியத்தான் காணும். சரி சரி ஐயா, அழுகாதீங்க. ஐயா, என் பேத்தி தான் என் உசுரு. அந்த பிள்ளைய எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க ஐயா. ராவணா, விவரம் எல்லாம் கரெக்டா தான் இருக்கு. விவரம் எல்லாம் கரெக்டா தான் இருக்கு. ஆனா நம்ம பார்த்த பாப்பாவுக்கு வயசு ஒரு 12-13 இருக்குமே. இல்லங்க தம்பி, சின்ன பிள்ளை என் பேத்தி. 7.5 வயசு தான் ஆகுது. இப்பதான் 2ஆம் கிளாஸ் முடிச்சிருக்கா, 3ஆம் கிளாஸ் போக போறா. அப்படியா? ஆமா தம்பி, எங்கேயாவது பாத்தீங்களா? அண்ணாச்சி, கவலைப்படாதீங்க, உங்க பேத்தி எங்க வீட்டுல தான் இருக்கா. அப்படியா தம்பி, நிஜமாவா? ஆமா, அந்த பாப்பா எங்க வீட்டுல தான் இருக்கு. ஆனா எப்படி உங்களை நம்பி அந்த பிள்ளைய கொடுக்கறதுன்னு தான் யோசனையா இருக்கு. தம்பி, என் பேத்தி தம்பி. சரி, உங்க பேத்தி தான் நீங்க சொல்றீங்க, ஆனா எங்களுக்கு தெரியாதுல்ல. நீங்க எங்க கூட எங்க வீட்டுக்கு வாங்க. ஆனா நானா சொல்ற வரைக்கும் நீங்க எதுவும் பேசக்கூடாது. சரிங்க தம்பி. சார், நீங்களும் எங்க கூட வர்றீங்களா? கண்டிப்பா வரேன் சார். சரி, வாங்க போவோம். மரகதம் ஐயா, நீங்களா எதுவும் பேசக்கூடாது சொல்லிட்டேன். சரிங்க தம்பி. சரி, என் பேத்தி. மரகதம், பிள்ளைய குளிக்க வச்சேதா? குளிப்பாட்டிட்டே மாமா. தாத்தா கிட்ட போவேண்டா தாயி. அண்ணாச்சி, எதுவும் பேசாம முன்னாடி மட்டும் வந்து நில்லுங்க. சரி கேட்டாச்சி. அப்புறம் அண்ணாச்சி எப்படி இருக்கீங்க? என் கண்ணுக்குட்டி ரசாத்தி எங்கடா போன? என் பட்டு குட்டி இல்ல, என் அம்மு குட்டி இல்ல, எங்கடா போன? இல்லடா இல்லடா கண்ணுக்குட்டி, அவன் விழுகல. இல்லடா இல்லடா, எல்லாரும் பத்திரமா தான் இருக்காங்க. நீ எங்கடா தாயி போன? ஒரு மாமா என்னைய கூட்டிட்டு போனாரு. இந்த குட்டி பிள்ளை இவ்வளவு நேரம் வாய திறக்கலையே. தாத்தாட்ட தாத்தாட்ட இந்த வார்த்தையை தவிர வேற எதுவும் பேசல. இப்ப தாத்தாவை பார்த்த உடனே எப்படி பேசுது பிள்ளை? ஏம்மா, நீங்க யாருமா? என் சம்சாரம் தாங்க ஐயா. உங்களுக்கு ரொம்ப நன்றி தம்பி. என் உசுரையா என்கிட்ட திருப்பி கொடுத்துட்டீங்க. சரி, அப்ப நான் கம்ப்ளைண்ட் ஏதாவது எழுதி கிடட்டுமா எப்படி? கம்ப்ளைண்ட் எல்லாம் ஒன்றும் வேண்டாம் சார். சின்ன பிள்ளை, அதுவும் வேற ஊருக்காரங்க. என்ன வேலையா இங்க வந்தாங்களோ பாவம், வந்த இடத்துல அவங்கள அலைய வைக்க வேண்டாம். நாளை பண்ண அப்புறம் எதுவும் பிரச்சனைன்னு வந்துட்டா என்ன நாச்சி செய்யறது? இல்ல, அப்படியெல்லாம் எதுவும் வராது. வந்தா நாங்க பாத்துக்கிறோம். அப்படியா? ஆமா சார், வயசானவரா இருக்காரு, சின்ன பிள்ளைங்களை கூட்டிட்டு வந்திருக்காரு, அலைய வைக்க வேண்டாமே.
எதுவும் பிரச்சனைன்னா பாத்துக்கலாம் சார் அப்புறமா. சரி, இவ்வளவு தூரம் சொல்றீங்க. சரி பாத்துக்கோங்க. சார் உங்களுக்கு ரொம்ப நன்றி சார். இருக்கட்டுங்க ஐயா, இருக்கட்டும். இந்த மேலாவது பிள்ளைகளை பத்திரமா பாத்துக்கோங்க. ஆட்டும் சார். சரி, அப்ப நான் வர்றேன் அண்ணாச்சி. ஐயா வர்றேன். வாங்க. சரிங்க அண்ணாச்சி. தம்பி அப்ப நான் போயிட்டு வரேன். கிளம்புறீங்களா? உட்காருங்க. இல்ல தம்பி, அங்க பிள்ளைங்களை வீட்டுல விட்டுட்டு வந்திருக்கேன். அதான் பெரிய பிள்ளைங்கன்னு தானே சொல்றீங்க. உட்காருங்க உட்காருங்க. ஆமா அண்ணாச்சி, உட்காருங்க, பேசுவோம். மரகதம், சூட டீ போட்டு எடுத்துட்டு வாமா. சரிங்க. எம்மா எம்மா எம்மா, என்னையா என்னையா? அப்படின்னா இந்த தாத்தா இந்த பாப்பாவை கூட்டிட்டு போயிடுவாரா? ஆமா, அவங்க பாப்பா தானே, கூட்டிட்டு தான் போவாரு. எம்மா வேண்டாம்மா, நம்மளே வச்சுக்கிடுவோம் அந்த பாப்பாவை. அப்படியெல்லாம் கொடுக்க மாட்டாங்கடா கண்ணு. எம்மா எம்மா எம்மா, சொல்லுங்கம்மா அந்த தாத்தாட்ட பாப்பாவை கொடுக்க சொல்லி. இது நல்ல கதையா இருக்கே. யார் அப்படி கொடுப்பாங்க? இப்போ உன்னை யாராவது அப்படி கேட்டாங்கன்னா நான் தூக்கி கொடுப்பேனா? அதே மாதிரி தான் அவங்களும் அவங்க பாப்பாவை எப்படி கொடுப்பாங்க? எம்மா எம்மா எம்மா, சொல்லுங்கம்மா, பாப்பா நம்ம வீட்லயே இருக்கட்டும். எம்மா, தம்பி எந்திரிச்சிட்டான். தம்பிக்கு போஸ்ட். எந்திரிச்சிட்டானா என் பிள்ளை? எம்மா, பாப்பாவை இங்க இருக்க சொல்லுங்கம்மா. ஐயா நீங்க உட்காருங்க முதல்ல. ஆமா அண்ணாச்சி, வாங்க உட்காருங்க. இது யாரு? கண்ணுக்குட்டி, அழாதடா செல்லம். என் பட்டுல, என் அம்முல. கண்ணீரை தொடங்க, அழுவக்கூடாது. அங்க பாரு, அங்க பாரு, அண்ணனை பாரு, அண்ணனை பாரு. அண்ணாச்சி, இவர் உங்க பிள்ளையா? ஆமா, இது என் பிள்ளை மயில் ராவணன், அது என் மருமக மரகதவள்ளி. சரி சரி, அவங்களுக்கு 2 பிள்ளைங்களா? இல்ல இல்ல, 3 பிள்ளை. மூத்தவ பொம்பளை பிள்ளை. அவ என் மூத்த மருமக கூட மாவளை கெடுக்க போயிருக்கா. என்னடா தம்பி, இந்த பாப்பா யாரு? அது பாப்பா. யாரு வீட்டு பாப்பா? அந்த தாத்தா இருக்காருல்ல, அவங்க வீட்டு பாப்பா. எதுக்கு நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க? இந்த பாப்பா திருவிழா கடையில தொலைஞ்சு போச்சு. அண்ணன் தான் பத்திரமா நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். எதுக்கு? எதுக்குன்னா அந்த பாப்பா அழுதுகிட்டு இருந்தது, அதான் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். சரி, இந்த பாப்பா எப்ப போகும் அவங்க வீட்டுக்கு? ஏன்டா, உனக்கு என்ன? நம்ம வீட்டுல தான் ஏற்கனவே ஒரு பாப்பா இருக்குல்ல. இருந்தா என்னடா, இந்த பாப்பாவும் இருக்கட்டும். இந்த பாப்பா அப்ப நம்ம வீட்டுல தான் இருக்குமா? ஆமா, நம்ம வீட்டுல தான் இருக்கும். அப்பனா இந்த பாப்பா என் சைக்கிளை காப்பாளா? என் பொம்மையெல்லாம் எடுத்து விளையாடுவாளா? இவன் ஒருத்தன், பேசாம இருடா. சரி சரி அண்ணாச்சி, அப்போ உங்களுக்கு 2 பசங்க அப்படியா? ஆமா, மூத்தவனுக்கும் 3 பிள்ளைங்க, இளையவனுக்கும் 3 பிள்ளைங்க. பொண்ணொன்னு, ஆணு 2. சரி சரி சரி. உங்களுக்கு எப்படி? எனக்கு 2 பொம்பளை பிள்ளைங்க. மூத்த பிள்ளைக்கு 3 ஆம்பளை பசங்க, இந்த கடைக்குட்டி 1. சரி, இளையவளுக்கு 1 பொம்பளை பிள்ளை. சரி, அப்ப அஜீஸ் நகர்ல இருக்கலையோ நீங்க? அண்ணாச்சி, ஆமா, அங்கதான் இருந்தோம். இப்போ பிள்ளைகளை எல்லாம் கட்டி கொடுத்தாச்சா? அது இடத்துல இருக்கு, வாக்கப்பட்டு போன இடத்துல. மூத்தவ மெட்ராஸ்ல கவர்மெண்ட் ஆபீசருக்கு வாக்கப்பட்டிருக்கா. இளையவ இங்க மதுரையில இருக்கா. சரி சரி. ஆமா, 2 மகளுக்கு வீட்லயும் மாத்தி மாத்தி தான் இருக்கோம், நானும் என் சம்சாரமும். சரி, இங்க வீடு சும்மா தானே கிடக்கு. இதை வித்து பிள்ளைகளுக்கு நகை செஞ்சு போட்டுருவோம், இல்லைன்னா பேங்க்ல ரொக்கமா டெபாசிட் பண்ணிடுவோம், பேத்தி பேர்லையாவது மக பேர்லையாவது அப்படின்னு பார்த்தேன். அதுக்கு தான் என்னாச்சு, வீடை விற்க வந்தேன். வந்த நேரம் திருவிழா நேரமா போச்சு. நான் கிளம்புனதை பார்த்ததும் இந்த பிள்ளைங்க அம்புட்டு தாத்தா கூட வந்தே தீர்வேன்னு ஒத்த காலில் நின்னாங்க. சரி, சென்னையில இருந்து அப்படியே மதுரைக்கு சின்ன மக வீட்டுக்கு போனோம். அங்க போனா சின்ன மக பெத்த பிள்ளையும் கூட வருவேன்னு ஒரே அடம். என் சம்சாரம் அங்க சின்ன மக வீட்டுல தான் இருக்கா. நான் தான் அந்த பிள்ளைய அம்புட்டையும் கூட்டிட்டு வந்தேன். ஏன்டா கூட்டிட்டு வந்தவனு தான் ஆயிடுச்சு. பிள்ளைகளை ஒத்தையில நம்மளால சமாளிக்க முடியல. சரி, அண்ணங்காரனுங்க இருக்காங்களே பாத்துக்கிடுவாங்கன்னு தான் பார்த்தேன். கடைசியில பிள்ளைய எப்படி தொலைச்சிட்டு நிக்கிறானுங்க. சரி, சின்ன பிள்ளைங்க தானே, விவரம் இல்லாமத்தான் இருப்பாங்க. நம்ம தான் கொஞ்சம் பார்த்து பக்குவமா சூதானமா இருந்துக்கிடணும். அதான் என்னாச்சு, செத்த நேரத்துல உசுறு போய் உசுறு வந்துருச்சு. அந்த வீடு விற்கிற விஷயமா வந்தேன்னு சொன்னேன்ல, அவரு இன்னைக்கு இந்நேரமே பார்க்கணும், நாளைக்கு நான் வெளியூர் போறேன் அப்படின்ட்டாரு. வேற என்ன செய்ய, பிள்ளைங்க கூட தான் திருவிழாக்கு கிளம்பிக்கிட்டு இருந்தேன். அவர் கூப்பிடவும் தான் பிள்ளைகளை அனுப்பிட்டு நான் மட்டும் அங்கிட்டு போயிட்டு வந்தேன். ஏன்டா போனவன் ஆயிருச்சு அங்கேயும். ஆனா அண்ணாச்சி, ஒன்னு சொல்றேன், மனசுல வச்சுக்கோங்க. இன்னைக்கு மாதிரி என்னைக்கும் அசால்ட்டா இருந்துடாதீங்க. இன்னைக்கு நானும் என் பேரனும் சரியான நேரத்துக்கு இந்த பிள்ளைய பார்க்கலன்னா இந்த பிள்ளைய நாசப்படுத்தி இருப்பான் ஒருத்தன். என்ன அண்ணாச்சி சொல்றீங்க? ஆமா, ஒரு கேடுகட்ட அயோக்கியம் பிள்ளைய திருவிழா கூட்டத்துல இருந்து தூக்கிட்டு வந்துட்டான். ஐயோ, தூக்கிட்டு வந்தவன் இந்த எங்க தெருவுக்கு பக்கத்து தெருவுல ஒரு சந்துக்குள்ளதான் பிள்ளைய வச்சிருந்தான். என்ன பண்ணானோ ஏது பண்ணானோ தெரியல. நல்ல நேரத்துல நாங்க போனோம். புள்ள அழுதுகிட்டு இருந்தா, அழுக சத்தம் காட்டுதான் உள்ள போனோம். பொம்பளை அழுக துணைக்கு இல்லாம இப்படி சின்ன பிள்ளைகளை கூட்டிட்டு வராதீங்க என்னாச்சு. அதுவும் திருவிழா கூட்டத்துக்கு இப்படி பிள்ளைகளை தனியா அனுப்ப கண்டமா யாராச்சும்? காலம் அப்படியா கெட்டு போச்சு.
இதுக்கா நாங்க சுதந்திரம் வாங்கி கொடுத்தோம் அப்படி பாடுபட்டு. அப்படியா அண்ணாச்சி சுதந்திர போராட்ட வீரரா? என்னத்த போராடணும் போங்க, என்னத்துக்கு சுதந்திரம் வாங்கணும்னு இல்லாமையில போச்சு. சரி அதுக்கு என்ன செய்யறது, 4 நல்லவங்க இருக்கிற ஊர்ல 4 கெட்டவங்களும் இருக்கதான் செய்வாங்க. நம்ம தான் ஆளு பார்த்து இடம் பார்த்து பழகணும். ஆமா அண்ணாச்சி, நீங்க சொல்றத பார்த்தா என் ஈரக்குலையே நடுங்குதே. என் கண்ணுக்குட்டிய செத்த நேரத்துல எல்லாம் நான் தொலைக்க தெரிஞ்சேன். சரிங்க ஐயா, போனது போகட்டும். நடந்ததை நினைச்சு வருத்தப்படாதீங்க. இனிமேல் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. ஆ சரிங்க தம்பி. ஐயா டீ குடிக்கிறீங்களா இல்லைன்னா காஃபி குடிக்கிறீங்களா? இல்லம்மா எதுவும் வேண்டாம், எனக்கு டீ காபி குடிக்கிற பழக்கம்லாம் இல்ல. இந்த பிள்ளைக்கு மட்டும் கொஞ்சம் பாலாத்தி கொடுங்களேன். ஐயா முதல்ல பிள்ளைய சாப்பிட வைக்கிறேன், அதுக்கப்புறம் பாலாத்தி கொடுக்குறேன். இட்லி ஊற்றி வச்சிருக்கேன், பிள்ளைக்கு கொடுக்கலாமா? தாராளமா குடும்பா தாயி, மகராசியா இருப்ப நீ. உன் பிள்ளைங்க எல்லாம் சீரும் சிறப்புமா என்னைக்கும் நல்லா இருக்கும். சரிங்க ஐயா சரி, எல்லாம் உங்க மாதிரி பெரியவங்க ஆசீர்வாதம் தான். என்னையா கண்ணு? இந்த பாப்பாக்கு இட்லி கொடுக்க வேண்டாம். எதுக்குடா? அப்புறம் தம்பிக்கு இருக்காதுல. டேய் தம்பி, இந்த பாப்பா ஒரு 2 இட்லி சாப்பிடுமா? எனக்கு வேணும். முத்துக்கண்ணு எல்லாருக்கும் இருக்கியா? எனக்கு வேணும், பாப்பாவுக்கெல்லாம் கொடுக்க கூடாது. தம்பி அட்டி வாங்கிடுவேன் என்ன? என்ன இங்க சத்தம்? ஒன்றும் இல்லைங்க ஒன்றும் இல்லை. சத்தம் காட்டாம இருக்கணும். தாத்தா. என்னப்பா, நீதான் என் பேத்திய பத்திரமா கூட்டிட்டு வந்தியோ வீட்டுக்கு? ஆமா தாத்தா. நல்லா இருப்பையா, நல்லா இருப்ப. தாத்தா. என்னப்பா சொல்லு. இந்த பாப்பாவை நாங்க வச்சுக்கிடட்டுமா? எது நீங்க வச்சுக்கிட போறீங்களா? அதான் உங்களுக்கு தான் பத்திரமா வச்சுக்கிட தெரியல, அதான் நாங்க பத்திரமா வச்சுக்கிறோம். என்ன வேண்டாம். டேய் கருப்பா. அம்மா சொல்லுங்கம்மா அப்பா கிட்ட. ஐயா ராசா, நாங்க நாளைக்கு ஊருக்கு போகணுமாப்பா. இந்த பிள்ளையோட அம்மா அப்பா தேடுவாங்கல்ல, பத்திரமா கொண்டு போய் அவங்க அம்மா அப்பா கிட்ட விடணும்ல. எப்பா சொல்லுங்கப்பா அந்த தாத்தா கிட்ட, பாப்பாவை நம்மளே வச்சுக்கிடுவோம்ப்பா. ஐயா வீடு விற்கிறதுக்கு தானே வந்திருக்கேன் நீங்க, அப்போ வேலை முடியாம எப்படி கிளம்புவீங்க? அதை நான் 2வது தனியா வந்து பாத்துக்கிடலாம்னு நினைக்கிறேன் தம்பி. முதல்ல இந்த பிள்ளைகளை கொண்டு போய் அவங்க பெத்தவங்க கிட்ட ஒப்படைச்சிடணும்ல. இல்ல வேலையை முடிக்கணும்னு வந்ததுதான் வந்துட்டீங்க, இருந்து திருவிழாவை பார்த்துட்டு கையோட வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போகலாம்ல. இல்ல தம்பி, ஒத்தையில இந்த பிள்ளைகளை வச்சுக்கிட்டு என்னையால சமாளிக்க முடியும்னு தோணல. மதுரையில என் சம்சாரம் இருக்கான்ல, என் சின்ன மக வீட்டுல, அங்க கொண்டு போய் பிள்ளைகளை எல்லாம் விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் மட்டும் வந்து வேலையெல்லாம் முடிச்சுக்கிறேன். எப்பா ஐயா, பிள்ளைக்கு காலில் தொட பக்கத்துல எல்லாம் கொஞ்சம் காயமா இருக்கு, இருந்து ஒரு 2 நாளாவது தங்கிட்டு போங்களேன். அப்படியாம்மா? ஆமா, நானும் சொல்லக்கூடாதுன்னு தான் நினைச்சேன். படுவாவி, என் பேத்திய என்னம்மா பண்ணிட்டான்? இல்ல தப்பாலாம் ஒன்றும் நடக்கல, நீங்க பயப்படாதீங்க. அழுகை நிறுத்துங்க முதல்ல. அண்ணாச்சி அழாதீங்க, சரியான நேரத்துல நானும் என் பேரனும் போயிட்டோம். இந்த பிள்ளைக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா நான் உசுரோடையே இருக்க மாட்டேன் அண்ணாச்சி. அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்கல இல்ல, விடுங்க விடுங்க, இந்த மேல் ஜாக்கிரதையா இருந்துக்கிடுவோம். என் மகன் சொன்ன மாதிரி, என் மருமக சொன்ன மாதிரி இங்க ஒரு 2 நாள் தங்கி இருந்துட்டு போங்க. இப்ப இந்த பிள்ளை இங்க இருக்கட்டும், நீங்க அங்க போய் உங்க மத்த பேர பிள்ளைகளை எல்லாம் கூட்டிட்டு வாங்க. அண்ணாச்சி உங்களுக்கு எதுக்கு வீணா சிரமம்? ஐயா இதுல ஒரு சிரமமும் இல்ல, திருவிழா டைம்ல சொந்தக்காரங்கெல்லாம் வந்து போறது சகஜம் தானே, உங்களையும் அப்படி நினைச்சுக்கிறோம். சின்ன பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு ஒத்தையில நீங்களும் தான் என்ன பண்ணுவீங்க? நீங்க சொல்றதையும் தட்ட முடியல, அதே நேரம் உங்களுக்கு சிரமம் கொடுக்கறதுக்கும் மனசு வரல. அதெல்லாம் ஒரு சிரமமும் இல்ல, அப்படிலாம் நீங்க நினைக்காதீங்க. சரி அப்படின்னா ஒண்ணு பண்ணுவோமா? சொல்லுங்க ஐயா. இந்த பிள்ளை இப்ப இங்க இருக்கட்டும், நான் வீட்டுக்கு போய் என் சின்ன மக பிள்ளை பேத்தியையும் கூட்டிட்டு வரேன். 2 பொம்பளை பிள்ளைங்க இந்த வீட்டுல இருந்தா எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் நிம்மதியா. பேர பிள்ளைகளை நான் பாத்துக்கிறேன், ஊருக்கு போகும்போது கூட்டிட்டு போயிடுறேன் எல்லாரையும். சரிங்க ஐயா, உங்க இஷ்டம் போல செய்யலாம். சரி அப்படின்னா இந்த பிள்ளைக்கு சத்த பாலாத்தி கொடுங்க, ஏதாவது சாப்பிட்டானா சாப்பிடுறதுக்கு கொடுங்க. நான் போய் என் சின்ன பேத்தி காயத்ரியையும் கூட்டிட்டு வரேன். சரிங்க ஐயா.